ஹரிச்சந்திர பகவானே, உனக்கு எத்தனை நாடு, எவ்வளோ ஊடு, பொண்டாட்டி, புள்ள எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் விட்டு எதுக்கு இந்த சுடுகாட்டில் வந்து காவலாளியாக கொம்பு வச்சு நிற்கிற? அன்னைக்கே விஸ்வாமுத்திரர் கேட்டார், ஹரிச்சந்திரா ஒரே ஒரு பொய் சொல், நீ எழுந்த நாடு, பொண்டாட்டி, புள்ள எல்லாமே கொடுக்குறேன்னாரு. ஆனால் உனக்கு இருக்கிற வயிறு எங்குது பார், ஒரு பொய் சொன்னான்னா உனக்கு சுடுகாட்டில் வந்து கொம்பு வச்சு நிற்கணுமா? நைட்டும் பார்க்கலாம். என்னெல்லாம் அதுமாரி சொல்லியிருந்தாங்க 10 பொய் கூட சொல்லியிருப்பேன். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் யோக்கியனா, அவன் ஆள்னா 1008 பொய் சொல்லினுக்கிறான். நாட்டை ஆள்றவனாக இருக்கட்டும், ஊரை ஆள்றவனாக இருக்கட்டும், வீட்டை ஆள்றவனாக இருக்கட்டும். ஆனால் உனக்கு வைரேகம், ரொம்ப வைரேகம் அதிகம். ஒரே ஒரு பொய் சொல்லியிருக்கூடாதா? எனக்கு கஷ்டமாகுது உன்னை பார்க்க. நீ பொய் சொல்லாதனால தானே வந்து கொம்பு வச்சுன்னு சுடுகாட்டில் நிற்கிற. எனக்குலாம் இதுமாரி ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே. அப்பயே நான் விஸ்வாமித்திரனை போய் சொல்லிட்டு ஒரு நாடு இல்லை 10 நாடு கூட நான் வாங்கியிருப்பேன். நீ கம்முனிரு. இன்றைக்கி எவ்வளோ போய் சொல்லுங்கிறான் தெரியுமா? தப்பாக நினச்சிக்காத. நாடா வந்து நான் சொல்கிறேன்னு எனக்கு ரொம்ப நாளாக உன்னாண்ட சொல்லணும்னு ஆசையாக இருந்து. ஆனால் மனசாட்சி நீ போய் சொல்ல. ஆனால் உன்னை எவனா பற்றியா எதில் எத்தான் நிறுத்திக்கிறான். ஏதோ ஒன்று, இந்த காலத்தில் பொய் எவ்வளோ பேர் பொய் சொல்கிறான் தெரியுமா? ஆனால் நீ பொய் சொல்லாத இருந்த. அதுதான் உண்மையை எவன் பேசுகிறானோ அவன் கட்சி வரையும் அனாதை தான், ஒன்றுமே இல்லாத நடுத்தரில் தான் வந்து நிற்கணும். அதுக்கு நீ ஒரு உதாரணம். ஒரே ஒரு பொய் சொல்கிறவன் இன்றைக்கி எவ்வளோ பெரிய நாட்டை ஆள்றான், எத்தனை வீடு பங்களா வாங்கி வச்சுக்கிறான். ஆனால் பொய் சொல்லாத இந்த பற்றியா ஒரு விதத்தில் நான் உன்னை பாராட்டுறேன். ஆனால் பொய் சொல்லியிருந்து பொண்டாட்டி புள்ளியோடு வாழ்ந்துருக்கலாம். ஏதோ மனசில் பட்டதை நான் வெளிப்படையாக சொல்லிட்டேன். ஓகேவா?